என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதியை கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் செல்வோம். பகுதி 39. இளையவனுடைய ஆத்திரம். நடந்து போன அனர்த்தங்களை எப்படியாவது நல்ல முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென்று பரதன் இவ்வாறு ஊரை விட்டு வனம் நோக்கி சென்று கொண்டிருக்க, சித்திரகூடத்தில் இருந்த ராமலட்சுமணர்களும் சீதையும் பர்ணசாலையில் சந்தோஷமாகவே காலம் கழித்து வந்தார்கள். லக்ஷ்மணனும் சீதையும் பக்கத்தில் இருக்க எனக்கென்ன குறை என்று எண்ணினான் ராமன். மலையின் கம்பீரமும் வனத்தின் அழகும் பக்ஷிகளின் மதுரமான பாட்டும் விளையாட்டும் அவன் உள்ளத்தை கவர்ந்தன. ஊரையும் உறவினரையும் விட்டு பிரிந்த துக்கத்தை ஒருவாறு மறந்தான். சீதா, அதோ பறவைகள் விளையாடுவதை பார், மலை பாறைகளை பார், அவற்றில் தாதுக்கள் நீலமும் மஞ்சளும் சிவப்புமாக எப்படி மின்னுகின்றன. வனத்தில் செடிகளையும் கொடிகளையும் பார், புஷ்பங்களை பார். நாம் என்னவோ எண்ணினோம். இந்த வனவாசம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை போன்ற பாக்கியவான் யார்? இந்த மகிழ்ச்சி ஒரு பக்கம், தந்தையின் ஆணையை நிறைவேற்றும் பெரிய லாபம் ஒரு பக்கம், தந்தைக்கு செலுத்த வேண்டிய கடமையை செய்து தீர்ப்பதோடு தம்பி பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியையும் அடைந்தேன். இவ்வாறு சொல்லிக்கொண்டு ராமன் தன் துக்கத்தை அகற்றியும் சீதைக்கு உற்சாகம் உண்டாக்கியும் பிரதிஜையை நிறைவேற்றியும் வந்தான். மலையிலிருந்து சில சமயம் சீதையுடன் மந்தாகினி ஆற்றுக்கு போவான். அங்கே இருவரும் ஸ்நானம் செய்வார்கள். நதியின் அழகை அனுபவிப்பார்கள். மணல் குன்றுகளை பார், அன்னங்களும் பறவைகளும் தாமரை கொடிகளிடையில் விளையாடுவதைப் பார். ஆற்றின் அழகு உன் அழகைப் போலவே இருக்கிறது காதலி என்பான் ராமன். இந்த நதிக்கரை எவ்வளவு மனோகரமாக இருக்கிறது. மிருகங்கள் இறங்கி நீர் குடிக்கும் துறையில் ஜலம் சிவந்து எவ்வளவு அழகாக இருக்கிறது. இதற்கு சமானம் குபேரனுடைய சௌகந்திக சரசும் இல்லை. அதோ பார், ரிஷிகள் நீராடுகிறார்கள். சிலர் சூரியனை உபாசித்து நிற்கிறார்கள். புஷ்பங்கள் மரக்கிளைகளில் நின்றும் நீரில் விழுவதை பார். அதோ முத்துக்களை வாரி எறிவது போல் மந்தாகினி துள்ளி குதித்து விளையாடி வரும் அழகைப்பார். பட்டணவாசத்தை விட இந்த வனவாசம் எவ்வளவோ இன்பமாக இருக்கிறது. இது நம்முடைய பாக்கியம். ரிஷிகளும் சித்தர்களும் இங்கே நதியில் தினமும் நீராடுகிறார்கள். இந்த காட்சி நமக்கு நகரத்தில் கிடைக்குமா? இந்த மலையையே நம்முடைய அயோத்தி. கூட்டம் கூட்டமாக பறக்கும் இந்த பக்ஷிகளும் வன விலங்குகளுமே நம் பிரஜைகள். இந்த மந்தாகினியே நம்முடைய சரயூ நதி. லக்ஷ்மணனும் ஈயும் என்னுடன் இருக்கும்போது வேறு என்ன வேண்டும்? ஆற்றில் மிருகங்கள் ஒன்றையொன்று பார்த்து பயமின்றி நீர் குடித்து வருவதை பார்த்தால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. இந்த நதியில் நீராடி இங்கே கிழங்கும் பழங்களும் புசித்து உன்னுடன் காடும் மலையும் சுற்றி மகிழ்ச்சியடையும் போது நான் அயோத்தியாவது ராஜ பதவியையாவது ஏன் நினைக்க வேண்டும்? இவ்வாறு சக்கரவர்த்தி திருமகன் ஜானகியுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ஆற்றங்கரையிலும் மலையிலும் வனத்திலும் சஞ்சரித்து கொண்டு சந்தோஷமாக காலம் கழித்து வந்தான். மலை சாரலில் ஓர் இடத்தில் நிம்மதியாக உட்கார்ந்திருந்தார்கள். திடீரென்று தூரத்தில் தூசி கிளம்பி ஆகாயமளவு நின்றது. அத்துடன் பெரிய ஜன சமுத்திரத்தின் கம்பீர பேரொளியும் கேட்டது. பரதனுடைய சேனை காட்டில் பிரவேசித்ததன் காரணமாக பிராணிகள் பயந்து இங்கும் அங்குமாக கூட்டமாக அலைந்து கொண்டிருந்ததையும் ராமன் பார்த்தான். லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான் ராமன், தம்பி, ஏதோ பெரிய கோஷம் கேட்கிறது. யானைகளும் காட்டெருமைகளும் மான்களும் நாலா பக்கமும் ஓடுகின்றன. என்ன விஷயம் என்று நன்றாக பார். யாராவது அரச குலத்தார் வேட்டையாட வந்திருக்கிறார்களா, அல்லது சிங்கம் புலி இவற்றின் காரியமா என்று பார்த்து சொல்வாய் என்றான். உடனே லக்ஷ்மணன் மிக உயர்ந்த ஒரு ஆற்றா மரத்தின் மேல் ஏறினான். 4 பக்கமும் நன்றாக பார்த்தான். வடதிசையில் பெரியதொரு சதுரங்க சேனை வந்து கொண்டிருந்ததை கண்டான். மரத்தின் மேலிருந்தே ராமனுக்கு எச்சரிக்கை செய்தான். அண்ணா, ஒரு பெருஞ்சேனை துவஜங்களை பறக்க விட்டு கொண்டு தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாமாக வந்து கொண்டிருக்கின்றது. அபாயம்! உடனே நெருப்பை அணைத்துவிட்டு சீதையை அழைத்துச் சென்று மலைக்குகையில் பத்திரமாக இருக்கச் செய்துவிட்டு கவசம் பூண்டு வில்லும் அம்பும் எடுத்து யுத்தத்துக்கு ஆயத்தமாவோம் என்றான். அப்பனே, நன்றாக பார்த்து சொல். இந்த படை எந்த அரசனுடையது என்று தேர்க்கொடியை கவனித்துப்பார் என்றான் ராமன். அவ்வாறே பார்த்தான் லக்ஷ்மணன். பார்த்துவிட்டு ஒரே கோபாவேசமாகிவிட்டான். அண்ணா, ராஜ்யத்தை பெற்றதோடு நிற்காமல் நம்மை எதிர்த்து கொள்ளவும் வருகிறான் பரதன். தேரில் திருவாத்தி கொடி காற்றில் ஆடுவது நன்றாக காணப்படுகிறது. இன்று கைகேயி மகன் என் கையில் அகப்பட்டு விட்டான்.
அவனை விடப்போவதில்லை. அறநெறியிலிருந்து விலகி அவனை கொல்வதில் என்ன பாவம்? இந்த சேனையை இங்கிருந்து எதிர்க்கலாமா, அல்லது மலைமேல் ஏறி நின்று எதிர்ப்போமா? நமக்கு இவன் செய்த கொடுமைக்கு இன்று பழிவாங்கி விடலாம். நம்மை கொல்ல வரும் பகைவனை கொல்வதில் என்ன பாவம்? முதலில் இவனல்லவோ அதர்மத்தில் இறங்குகிறான். அவனை எதிர்த்து கொள்வது தர்மமே ஆகும். இவனை வதம் செய்துவிட்டு துராசியில் வீழ்ந்த இவன் தாயின் எண்ணத்தை இன்று முற்றிலும் அழித்து தீர்ப்போம். இந்த வனத்தில் இரத்த வெள்ளம் ஓட செய்யப் போகிறேன். யானை ஒடித்த பெரிய மரம் போல் இன்று பரதன் வீழ்வான். இந்த சேனையை நிர்மூலமாக்குவோம். இந்த காட்டில் உள்ள பிணம் தின்னும் மிருகங்களுக்கு நிறைய உணவு கொடுப்போம். இவ்வாறு லக்ஷ்மணன் கோபத்தில் தன்னையும் மறந்து பேசினான். நன்றி. இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள்.